வாழ்க்கை என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. நான் யார் மேலே அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டி உதைக்கிறாங்கம்மா. அவ்வளோதாங்க, கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கும். எவ்வளோ சம்பாரிச்சாலும் எவ்வளோ இருந்தாலும் சில பேர் புலம்பிட்டு இருக்கான், சில பேர் அழுதுகிட்டு இருப்பான். என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் ஒரு வீடு கட்ட முடியல, விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, ஒரு வண்டி வாங்க முடியல, எல்லாரும் வண்டி வாங்குறாங்களே நம்மளும் வாங்க முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மானக்கவலையோட தெரிஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு 170% பேர் இருக்காங்க. மீதி 30% பேர் ஏதாவது ஒரு கவலை இருப்பாங்க. அதனால இவங்க அடிமட்ட கவலையோட இருப்பாங்க. இன்னும் ஒரு வீடு கட்ட முடியல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சில பேர் என்னென்னா 40 வயசு ஆயிடுச்சேன்னு கல்யாணம் பண்ண முடியலன்ட்டு ஃபீலிங்கில் இருப்பான். சில பேர் என்னென்னா ஐயோ நம்ம குடும்பம் இப்படி சுமந்து ஓடிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் எல்லாம் கஷ்டப்படுறாங்களேன்னு இருப்பான். சில பேர் ஐயோ நம்ம அம்மாவுக்கு இப்படி ஒரு வைத்தியம் பார்க்கணுமே, இப்படி ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னு நம்ம குடும்பத்தில் 2 பேர்த்துக்கு இப்படி முடியாமல் இருக்க, நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கும் புரியல. ஐயோ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலையோ, ஐயோ நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு இப்படியே சிந்திச்சு நிறைய பேர் சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. சில அவன் 1008 கதை சொல்லுவான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சில பேர் மற்றவங்கள்ட்ட புலம்பி அவங்க மரியாதையும் கற்றுக்கிறாங்க. அதை காது கொடுத்து கேட்க கூட இந்த உலகத்தில் நீதி கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறான், எவ்வளோ பிரச்சனைனாலும் தன்னுள்ளதே வச்சுங்க, போராடுங்க, எவ்வளோ வேணாலும் போராடலாம், மனசை தளரக்கூடாதுங்க, எக்காரணத்தை கொண்டும் தவறான முடிவுக்கு போகாதீங்க நண்பர்களே. உலகத்தில் போராடுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. பிறந்துட்டோம், போராடி தான் ஆகணும். உலகம் சுற்றுங்கணும், அது உண்மை தான். நம்மளும் எங்கேயாவது சுற்றி நம்ம குடும்பத்தை காவந்து பண்ணுவோம். பயப்படவே கூடாது, பதறக்கூடாது நண்பர்களே, பதறவே கூடாது, பதறாமல் இருங்க. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.